வெல்கம் பேக் டு வெரோஸ் டேல்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது செம்மையான ஒரு ரெசிபி பார்க்க போறீங்க. ஏன்னா ரொம்ப மந்த்ஸ் ஆச்சு நம்ம சேனல்ல வந்து ஒரு பிரியாணி ரெசிபி பார்த்து. அது என்ன அப்படின்னா பெங்களூர்லயே ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய மிலிட்ரி பிரியாணின்னு சொல்லுவாங்க. இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பிரியாணின்னு. ஆமாங்க, தொன்னை பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல என்னடா ஸ்பெஷல், அதான் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கே தொன்னை பிரியாணிக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் எனக்கு புரியுது. பட் நம்ம வீடியோல நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த தொன்னை பிரியாணியை ஒன் பார்ட்ல நம்ம அப்படியே பண்ண போறோம். அதாவது வேற இதுல வேக வச்சு மூடி போட்டு வேக வச்சு மாத்தி அப்படி எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஒன் குக்கரை வச்சு இந்த ஃபுல் பிரியாணியும் அண்டர் 30 மினிட்ஸ்ல இந்த பிரியாணி நீங்க பண்ண போறீங்க. ஸோ நம்ம முள்ளல வாங்க, கண்டிப்பா நீங்க வீடியோட எண்ட்ல கண்டிப்பா நம்புவீங்க. ஸோ பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நம்ம வீடியோவை புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோட எண்ட்ல கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வாங்க, ஒன் பாட் தொன்னை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து சீரக சம்பா அரிசி வந்து தான் நம்ம பொங்கணும். ஸோ அதில் வந்து நான் ஒரு 3 கப் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கப் வந்து 250 ml. ஸோ அந்த 3 கப் என்னோட அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசிங்கிறதுனால நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் ஊற வைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் வந்து புது அரிசியாக இருந்தால் 30 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். வாங்க நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டால் போதும். ஏன்னா பிகாஸ் நம்ம பிரியாணி பண்ணும்போதும் நம்ம ரைஸ் போடும்போதும் சால்ட் போடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 கப் வந்து தயிர். 1/2 கப்னா வந்து ஒரு 60 ml தயிர் வந்து போட்டு நல்லா அதை மசாஜ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊறுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரே இந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு, நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு புதினா தலை. ஸோ இது கூட நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறனால போடுறேன். இது இல்லைன்னா இஞ்சியும் பூண்டும் நீங்கள் போட்டுக்கலாம். தாராளமாக போட்டு இதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மையா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு நெய் விட்டாச்சு. அதோட நம்ம ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறோம். பிரியாணிக்கு நம்ம போடுவோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம போட வேண்டிய திங்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் அது வந்து வதங்கட்டும். வதங்கின விட்டு எகைன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து என்ன பண்ண போகிறோம், வதங்குற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி போகிறோம். ஏன்னா பிரியாணிக்கு நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும். ஸோ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா புதினா தலை, அதையும் ஊற்றியாச்சு. அப்புறம் ஒரு சின்ன தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை பச்சையாக தானே அரைச்சிருக்கோம். அதனால் வந்து இதை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படி எண்ணெயோட வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க சிம்மில் வச்சுட்டு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கனால அந்த மசாலெல்லாம் அப்படி நல்லா சிக்கனில் ஊறி இருக்கும். ஸோ பெருசாக நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறது இல்லை இதில். இப்போ வந்து இது கூட மிளகாய் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், அப்புறம் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு நம்ம என்ன மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 3 விசில்ஸ் வந்து நான் இன்றைக்கி விட போகிறேன் குக்கரில். பாருங்கள், ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால சீக்கிரம் எனக்கு 3 விசில்ஸ்லேயே வெந்துடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டெண்டராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் 4 to 5 விசில்ஸ் கூட விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் எடுத்து நம்ம இது கூட சேர்த்தாச்சு. 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ கணக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா அந்த அரிசியோட மீட்டோட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக அந்த நெய் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் போடுறேன். புதினா ஆல்ரெடி நம்ம அரைச்சி போட்டிருக்கறனால நான் மேலே போடல. ஸோ மீடியம் டு ஹை ஹீட்டில் வந்து 3 விசில்ஸ்க்கு வச்சாச்சு. இப்போது நம்மளோட தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
பாருங்களேன், ரொம்ப சீக்கிரமாக நம்மளோட தொன்னை பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட்டோம். பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஸ்பைசினஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் மல்லித்தலை அரைக்கிறீங்க இல்லையா, அது கூட நீங்கள் மிளகாய், பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு கிட்ஸுக்கு கொடுக்கறனால தான் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக 1 பாட்லேயே நம்ம தொன்னை பிரியாணி செஞ்சாச்சு. பாருங்கள், என்னங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. 1 பாட்ல அண்டர் 30 மினிட்ஸில் எப்படி நம்ம தொன்னை பிரியாணி பண்ணோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படியே டக் டக் டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தா நீங்கள் ஃபட்டாஃபட்டுன்னு இந்த பிரியாணி டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாங்க. அதுக்கு ஐ கேரண்டேட்டட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை, வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படித்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.